முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ உயிராய் நினைக்கும் உன் துணையை பற்றி அவசர செய்தி ஒன்று வந்துள்ளது. நீ உன்னுடைய துணையை உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டு இருக்கின்றாய். அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியவில்லை என்ற நிலையில் நீ இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் துணையை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், அவருடன் நான் வாழ வேண்டும், நானும் அவரும் சேர வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் சேர்வதற்கான காலகட்டம் இதோ வந்துவிட்டது. உன்னுடைய உயிரான துணையும் இந்த ஒரு நல்ல முடிவை தான் எடுத்து இருக்கின்றார். இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லை என்றால் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடும் என்று உன்னுடைய துணையும் இந்த முடிவை தான் எடுத்து இருக்கின்றார் தங்கமே. நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு இப்போது ஆறுதலாகவே மாறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு நிச்சயம் தரும். அது உனக்கு இரட்டிப்பாக நன்மையாக கிடைக்க போகின்றது. நான் உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய மனம் தூய்மையாகவே உள்ளது. நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்றை நான் கொடுப்பேன் என்று மிகவும் நிதானமாகவும் அதிக நம்பிக்கையும் என் மீது நீ வைத்து உள்ளாய் பிள்ளையே. நிச்சயம் நீ மனம் மகிழும்படி உன் ஆசைகள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றுவேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன். நீ வருந்தியது அனைத்தும் போதும். உன்னுடைய துயர் துடைக்கவே உன் உயிரான துணை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிவேன் பிள்ளையே. உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னையும் உன் துணையையும் நான் வாழ வைப்பேன். திருச்செந்தூரனை நம்பியவர் தோற்றதே இல்லை. வெற்றி உன்னோடே வந்து சேரும். நீயும் உன் துணையும் பல்லாண்டு காலம் வாழப் போகின்றீர்கள். உன் எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எங்கே இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி வைப்பேன். ஓம் முருகா.